ஹாய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கத்தாரில் இந்தியன் எம்பசியால் வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் செஞ்சிட்ருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூக் வாக்கிஃப் அப்படிங்கிற அந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ கத்தார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரியான ஒரு சூடான கிளைமேட். ஸோ இப்போ சரியாக மாலை 4 மணி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 மணி மாதிரியே இருக்காது. அந்தளவு வெயில், சூடு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே மேங்கோ ஃபெஸ்டிவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேங்கோவால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரியாக பல வெரைட்டியான மேங்கோஸ் அங்கே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏராளமான நாட்டு மக்களும் வராங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முஷைரிஃப் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறேன். ஸோ அங்கே இருந்து சுக் வாக்கிஃப்க்கு போயிட்டுருக்கிறோம். ஸோ போகிற வழிகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்ந்த கட்டிடங்கள் தான். இருந்தாலுமே கூட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ என்னதான் நம்ம நாட்டை மிஸ் பண்ணாலும் நம்ம நாட்டில் இல்லை அதை நம்ம நாட்டில் இருக்கிற அந்த இயற்கை வளம் இங்கே கொஞ்சம் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாலும் பரவாயில்ல, கத்தாரும் அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்தார் வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள். ஹாய் மக்களே, ஒரு வழியாக சூக் வக்கீஃப் உள்ளார வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னதான் வெயிலாக இருந்தாலுமே கூட ஒரு மாதிரி அழகாக இருக்குது சூக் வாக்கிஃப். கடையை பார்த்தாலே அழகா இருக்கு இல்லையா? இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாக்லேட்ஸ், அதே மாதிரியான அலங்கார பொருட்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது, அவ்வளோ அழகா. இதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இருக்குது. பேர்ட்ஸ் மார்க்கெட். நம்ம ஐட்டத்துக்கு வந்தாச்சு. கோழி இருக்குது. இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட். பறவைகள் தான் இருக்கிறது. பறவைகளுக்கான தீனி வகைகள் தான் இருக்குது. ஒட்டகத்தை படத்தில் பார்த்துருப்பேன், வீடியோவில் பார்த்துருக்கேன், இப்படி நேரில் பார்த்துருக்கா? அதான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மணிரத்னம் படத்தில் வர மாதிரியான அழகான இடம் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ மேங்கோ ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல போய் அங்கே என்னென்ன வகையான மேங்கோஸ் இருக்குது, என்ன வகையான மேங்கோஸ் இருக்குது, என்னென்ன வகையில் மேங்கோஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது மேங்கோ ஃபெஸ்டிவல். அதான் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வகை வகையான மாம்பழமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோவில் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோவில் செய்யப்பட்ட கேக் வகைகள் வச்சிருக்கிறாங்க. இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வயசாக இருக்கும்போது கடல விட்டு அடித்து மாங்காவை வெட்டி போட்டு இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல, அதுதான் வச்சிருக்கிறாங்க. இது எத்தனை ரியால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ரியால் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோவில் செய்யப்பட்ட ஊறுகாய். அதே மாதிரியான பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூஸ் பவுடர் அதுகள் வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோ வகையில் செய்யப்பட்ட கேக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா மேங்கோ பாயாசம் அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. மேங்கோ அவியல், மேங்கோ ஃபிஷ் கறி, அதே மாதிரி ப்ரௌன்ஸ் மேங்கோ கறி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் மேங்கோவால் செய்யப்பட்ட மேங்கோவாலையே அலங்கரிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவும் ஒரு வகையான மேங்கோ ஊறுகாய் தான் செஞ்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மேங்கோ அல்பான்சோ மேங்கோ வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ருப்பீங்களா இருக்கும். மேங்கோவால் செய்யப்பட்ட குல்ஃபி ஐஸ் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய வகையிலான சாப்பாடுகள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேங்கோ மெக்கரோனி அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் செஞ்சுருக்கிறாங்க. மேங்கோ மெக்கரோனி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்குது, மேங்கோ கேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான நம்மளுக்கே சொல்ல முடியாத நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மேங்கோ பானிபூரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். எவ்வளோ அழகாக வெட்டி வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. எவ்வளவு அண்ணா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ரியால். அப்புறமா ஸோ நம்ம வந்து டக்குன்னு வீடியோக்காக வேண்டி ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்காது. அப்புறமா ஆறுதலாக உட்காந்து சுகமாக இப்படி சாப்பிட்டோமா அப்படின்னா தான் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ தான் இருக்குது. மேங்கோஸ் மட்டுமே தான் வச்சுருக்கிறாங்க இங்கால பக்கம். இந்த நம்ம விஷயம் இருக்குது, மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்குது.
அதேதான் இந்த பக்கம் வந்தா மேங்கோ பானிபூரி இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வகையான மேங்கோஸ் ப்ராடக்ட்ஸ் அதான் இருக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மேங்கோ ஃபெஸ்டிவல் சிறப்பான தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பா இருக்கு. ஹாய் மக்களே, சூக் வக்கீஃப் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ சூக் வக்கீஃபோட ஈவினிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் மணிரத்னம் படத்தில் வர அந்த சீன் மாதிரி தான் இருக்குது. பாம்பே படத்துலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியா. ஒட்டகம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு ட்ரெயின். இது வந்து அப்படியே சூக் வாக்கிஃபை சுற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன ஒரு அழகாக இருக்குது சூக் வாக்கிஃப். கத்தாரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது. ஒட்டகம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குதிரைகள் இருக்கு. இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து சின்ன பிள்ளைகளுக்காக, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க, அழகாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Hey brother. How are you, bro? Hi brother. Good, you? I'm good, and you? Good. Where are you from? Yeah? Turkey. Turkey? Yes. How much ice cream? 20, bro. 20? Yes. கத்தாரினுடைய அழகையும் அதே மாதிரி மேங்கோ ஃபெஸ்டிவலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேங்கோவில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பாக பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே விதுஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.